டிஎன் புக் ரீடர்ஸ் சேனல் சார்பாக உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6th சயின்ஸ் புக்கில் யூனிட் 1ல் அளவீடுகள் அப்படின்ற ஒரு முக்கியமான சாப்டர் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 8th சயின்ஸ் புக்கு பேஸ் பண்ணி ஒரு அளவீட்டியல் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்போம். பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6th சயின்ஸ் புக்கு பொறுத்த வரைக்கும் யூனிட் 1ல் அளவீடுகள் மெஷர்மெண்ட் அப்படின்ற டாப்பிக்குடைய ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அளவீடுகள் பொறுத்த வரைக்கும் 3 புக்கில் உங்களுக்கு கவர் ஆகும். அதாவது 10th வரைக்கும் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 6th இருக்குது, 7th இருக்குது, அண்ட் ஆல்சோ 8th புக்லேயும் இருக்குது. இது 3 நீங்கள் கவர் பண்ணி ஒரு ஒரு என்ன சொல்கிறது எல்லா நோட்ஸையும் அட்டாச் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஆங்கிலேருந்து கொஷின் கேட்டாலும் கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் பேசிக். இதுக்கப்புறமா 11th 12th வரக்கூடியதில் நீங்கள் அடிஷ்னல் படிச்சுக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான். பட் இது வந்து குழந்தைங்களுக்கு புரியக்கூடிய வகையில் ரொம்பவே ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய வகையில் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு படித்து ரீட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அவங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த 6th சயின்ஸ் புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த அளவீடுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா பன்னாட்டு அலகுமுறை, அதாவது எஸ்ஐ யூனிட்டில் இருக்கக்கூடிய பன்னாட்டு 7 அலகுமுறைகள் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா வெப்பநிலைக்கான எஸ்ஐ அலகு கெல்வின், தொலைவிற்கான எஸ்ஐ அலகு மீட்டர், மின்னோட்டத்திற்கான எஸ்ஐ அலகு ஆம்பியர், காலத்திற்கான எஸ்ஐ அலகு வினாடி, பொருட்களின் அளவுக்கான எஸ்ஐ அலகு மோல், நிறைக்கான எஸ்ஐ அலகு கிலோகிராம், ஒளிச்செறிவிற்கான எஸ்ஐ அலகு கேண்டிலா. அப்படி லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கான குறியீடுகள் எல்லாமே சிம்பிள் ஆல்சோ கொடுத்துருப்பாங்க. இதில் 2 மட்டும் கொஞ்சம் வேரியாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கெல்வினுக்கான எஸ்ஐ அலகு அதுக்கான குறியீடு பார்த்திங்கன்னா கேபிட்டல் கே, அண்ட் ஆல்சோ ஆம்பியருக்கான குறியீடு பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ஏ. ஸோ ரெண்டுமே பார்த்துக்கோங்க. மற்ற எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான் வரும். ஸோ ரெண்டாவது கவனித்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு இந்த 7 எஸ்ஐ யூனிட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 6th சயின்ஸ் புக்கில் பொறுத்த வரைக்கும் இந்த மீட்டர், வினாடி, கிலோகிராம் இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து கிளாஸே வந்து சொல்ல போகிறாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 7 யூனிட்டில் 3 யூனிட்டை பற்றி மட்டும்தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி பார்த்துலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீளம் பற்றி பார்த்துலாம். சரிங்களா? நம்ம பார்க்க போகிறது 6th சயின்ஸ் புக்கில் நீளம்னா என்னன்ற மாதிரி கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. பார்த்துலாம். நீளம்னா என்னங்க? உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு தொலைவை தான் நம்ம நீளம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஏதாவது 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? நீளம், டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட் குறிச்சிக்கோங்க. இன்னொரு பாயிண்ட் வரைக்கும் அது எவ்வளவு தூரத்தில் இருக்கோ, ஸோ 2 பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? நீளம். தட் மீன் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? லென்த். ஓகேங்களா? இந்த நீளம் அப்படின்றது எவ்வளவு தொலைவு வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தொலைவுன்றது மேபி மில்லி மீட்டராக இருக்கலாம், சென்டிமீட்டராக இருக்கலாம், கிலோமீட்டராக இருக்கலாம். இவ்வளோ ஏங்க ஒரு பிளானட்டுக்கு இன்னொரு பிளானட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்? ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட், ஒரு வானியல் அலகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவ்வளோ வேணால் கூட இருக்கலாம். அது வந்து ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவோ அதை பொறுத்து தாங்க அந்த நீளத்தினுடைய குறியீடும், அதாவது சிம்பிளும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நீளம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனுடைய எஸ்ஐ அலகு வந்து மீட்டர்னு குறிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எம், ஸ்மால் எம். இதெல்லாமே காமனாக தெரிஞ்ச விஷயம் தான், ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சரி, சிறிய அளவீடுகள் பொறுத்த வரைக்கும் மில்லி மீட்டர்லேயோ சென்டிமீட்டர்லையோ நீங்கள் டினோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ஒரு சிட்டி டு சிட்டி, ஊரை விட்டு ஊர் போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கிலோமீட்டரில் தான் அதை மென்ஷன் பண்ணி ஆகணும். சரி, இப்போ நீங்கள் ஒரு பிளானட்டுக்கு இன்னொரு பிளானட்டுக்கும், இது நம்ம எர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சூரியன் ஒரு சன்னுக்கு வந்துடும். இப்போ சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம்? கிட்டத்தட்ட 149.6 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் 149.6 கோடி கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? 1AU அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் பின்னாடி பார்க்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்னென்னு பண்ணுறோம்? 1 போட்டு என்னென்னு போட்டிருக்கோம்? ஏயுன்னு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மில்லி மீட்டர்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வரைக்கும், கிட்டத்தட்ட ஒளியாண்டு வரைக்குமே நம்ம படிச்சுட்டு தான் போக போகிறோம். அப்போது சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீளம் அப்படின்றது கண்ணுக்கே தெரியாத ஒரு நேனோமீட்டர்லேருந்து ஆம்ஸ்ட்ராங்கிலிருந்து உங்களுக்கு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வரைக்குமே உங்களுக்கு தொலைவுன்றது, நீளம்ன்றது வேரி ஆகிட்டே வரும். சரிங்களா? ஓகே, அதை பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் தான், வேறு எதுவும் இல்லை. நீளத்தின் அலகுகளை நம்ம மல்டி ஆங்கிளில் எப்படியெல்லாம் குறிக்கலாம் பார்த்தீங்கன்னா, 1 சென்டிமீட்டர் அப்படின்றது இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டருக்கு சமங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 1 மீட்டர் அப்படின்றது 100 சென்டிமீட்டருக்கு சமங்க. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் அப்படின்றது எத்தனை மீட்டருக்கு சமம்? 1000 மீட்டருக்கு சமங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி உங்களுக்கு கொஷினில் சிங்கிள் லைனில் கேட்க வாய்ப்பு இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 மீட்டர் ஈக்குவல் டு டேஸ் கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பிளேட்டு ரிவர்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? ஸோ 1000 போட்டிருக்காங்களா, பக்கத்தில் மீட்டரா, கிலோமீட்டரா, சென்டிமீட்டரா, மில்லிமீட்டரா, டெக்காமீட்டரா என்னன்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்புறமா உங்களுடைய ஆன்சரை சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. சரி, வாங்க அடுத்து பார்க்கலாம். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது எஸ்ஐ அலகு முறையில் பயன்படுத்தக்கூடிய முன்னொட்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? பாருங்கள், எந்த மாதிரியான முன்னொட்டுகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெசி, சென்டி, மில்லி, நேனோ, கிலோ, இது எல்லாமே முன்னொட்டுகள்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரிஃபிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கிலீஷில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ப்ரிஃபிக்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஒரு மதிப்பை வந்து நீங்கள் டினோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேர்டு தாங்க. சரிங்களா? அந்த வேர்டு அப்படின்றத அந்த ஒரு சிம்பிள் மூலிமா நீங்கள் எழுதுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஒரு மார்க்கர் பேனா ஒன்று இருக்குது. அந்த பேனா வந்து எவ்வளோ நெழுந்துன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலை வச்சு அளப்பேன். அந்த ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 சென்டிமீட்டர். அப்போ நம்ம எப்படி டினோட் பண்ணியிருப்போம்? 10 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டிருப்போம். சரி, ஒரு சின்ன மாற்று கருத்தா 10 போட்டாச்சு, ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ போட்டுட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம் 2 எம்மு போட்டுங்க. இப்போ அந்த பேனாவுடைய அந்த மார்க்கருடைய லென்த் எவ்வளோவா இருக்கும்? ரொம்ப டைனியாக சின்னதாக இருக்குங்க. ஏன்னா அது மில்லிமீட்டரில் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர், இங்கே மீட்டர் அப்படின்னு முடியிறது காமன், அதை விட்டுருங்க. இந்த மீட்டருக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் யார் இருக்கா? சென்டி. சரிங்களா? அப்போ சென்டி வந்துருச்சுன்னா நமக்கு தெரியும், ஓகே இவ்வளோ தூரம் இவ்வளோ லென்த்தாக இருக்குது அந்த பேனா. அதுதாங்க நம்ம என்னென்னு சொல்கிறோம்? முன்னொட்டுகள், ப்ரிஃபிக்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இந்த சைடுக்கு வருவோம். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா எம்னு கொடுத்துருக்குன்னா, ஸோ பொதுவாக நீளத்தை அளக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு அலகு யூனிட்னு கேட்டிங்கன்னா மீட்டர். ஓகே, பட் அந்த மீட்டர் எம் சிம்பிளுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? இன்னொரு எம் வந்திருக்கு. அப்போ எம்னா மில்லி மீட்டர். அப்போது இந்த ப்ரிஃபிக்ஸ் என்ன வந்திருக்கு? ஒரு எம். அது குறிக்கிறது என்னது? மில்லி. சரிங்களா? மில்லி மீட்டர். அப்போது சென்டிமீட்டர் பெருசா, மில்லிமீட்டர் பெருசா? சென்டிமீட்டர் தான் பெருசு, நீளத்தில் பெருசு. அப்போது மில்லிமீட்டர் ரொம்ப சின்னது. ஓகே, இப்போது அதே 10 போட்டுட்டு பக்கத்தில் இப்படி மைக்ரோமீட்டர்னு போட்டுட்டு அது எவ்வளவு சின்னது? மைக்ரோஸ்கோப்பில் தெரியக்கூடிய அளவுக்கு ரொம்ப சின்னது. அப்போது பார்த்தீங்களா, 10ன்றது ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ, எல்லாம் ஒரே மாதிரி தான் வருது. ஆனால் லாஸ்ட்டில் முடியக்கூடிய எம் கூட ஒரே மாதிரி தான் வருது. மீட்டர் அப்படின்னு குறிப்பிடுவதற்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எம்மை தான் குறிப்பிடணும். ஆனால் மீட்டருக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் யார் வந்திருக்கா? மைக்ரோ. ஓகேங்களா? இப்போ கம் டு த பாயிண்ட் வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், டெசிமீட்டர் அப்படின்னு என்னங்க? 1 மீட்டர் அப்படின்றது எத்தனை டெசிமீட்டருக்கு சமம்? 10 டெசிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர், அதுக்கு சமம். இப்போ சென்டிமீட்டரை பாருங்கள். சென்டிமீட்டர் அப்படின்றது 1 மீட்டரில் மொத்தம் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 100 சென்டிமீட்டர் இருக்குங்க. சரிங்களா? அப்போது 1 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ மீட்டருக்கு முன்னாடி சென்டி அப்படின்ற ஒரு முன்னோட்டு ப்ரிஃபிக்ஸை சேர்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணியாகணும்? 100 அப்படின்னு போட்டுடணும். 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். மில்லின்னு போட்டுக்கிட்டிங்களா? ஓகே, அதனுடைய குறியீடு எம்மா. ஓகே, இப்போ பாருங்களேன், இங்கே 1 மீட்டர் வந்துருச்சா? இப்போ 1 மீட்டருக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்மை போட்டுக்கோங்க. அப்போ எத்தனை எம்எம் சேர்ந்தால் 1 மீட்டர்? 1000 மில்லிமீட்டர். பாருங்கள், எம் மில்லி மீட்டர் சேர்ந்துச்சுன்னா எத்தனை மில்லிமீட்டர்? 1000 மில்லிமீட்டர் சேர்ந்ததுன்னா 1 மீட்டர். ஒரு நேனோமீட்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நேனோமீட்டர் சேர்ந்ததுன்னா 1 மீட்டர்? கிட்டத்தட்ட 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 100 கோடி நேனோமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஓகே, 1 கிலோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மீட்டர்? 1 கிலோ அப்படின்றது க்ரீக் வேர்டில் 1000 மீட்டர் சொல்லுவாங்க. 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். சரிங்களா? இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போது முன்னொட்டுகள் நம்ம என்னென்னு பண்ணுறோம்? ஒரு டெசி, ஒரு சென்டி, ஒரு மில்லி அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? சிம்பிளாக குறியீடுகளை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? யூனிட்டியை எழுதுகிறோம். சரிங்களா? அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம்? மில்லி மீட்டரா? அப்போ என்ன பண்ணுறோம்? மில்லி மீட்டர்னு எழுதிட்டு இருப்போம். இல்லை, மில்லிக்கு சிம்பிள் எம். ஓகே,
அதனுடைய யூனிட் என்ன? நீளத்தை அளப்பதற்கு எம் தான் போட்டாகணும். அப்போ எம்எம் எத்தனை எம்எம்? அந்த பொருளுடைய லென்த்து பொறுத்தது. அது ஒரு மார்க்கர் பேனாக வச்சுப்போம். 10 எம்எம் அப்படின்னா ஸோ அவ்வளவு ரொம்ப சின்னது. சரிங்களா? அவ்வளோதான் விஷயம். ஓகே, இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ சிம்பிளாக உங்களுக்கு வந்து பன்மடங்கு, அதாவது துணை பன்மடங்குகள் கொடுத்துருக்காங்க. 10ல் ஒரு பங்கு தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஒரு மீட்டரில் 10ல் ஒரு பங்காக பிரிச்சிங்கன்னா அதுதாங்க ஒரு டெசி. சரிங்களா? அதுதான் ஒரு டெசி. அடுத்தது 100ல் ஒரு பங்கு தான் என்ன சொல்கிறோம், 100 சென்டிமீட்டரில் ஒரு பங்கு தான் ஒரு சென்டிமீட்டர்னு சொல்கிறோம். அதே மாதிரி 1000ல் ஒரு பங்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மில்லின்னு சொல்கிறோம். சரிங்களா? மில்லி. அடுத்தது பார்த்திங்கன்னா இதே தான் 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 100 கோடியில் ஒரு பங்கு தான் நேனோமீட்டர். சரிங்களா? அடுத்தது 1000ல் ஒரு பங்கு தான் 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, இது வந்து ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய வகையில் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் நான் ஏன் இவ்வளோ ப்ரீஃபாக சொல்கிறேன்னா, சில பேர் ஸ்கூலில் நல்லா படிக்காமல் இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து படிக்கலாம்னு சொல்லி வந்திருப்பீங்க. ஸ்கூலில் நல்லா படிக்கலையே, ஐயோ ஒன்றுமே புரியலன்னு நினைக்கக்கூடிய ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு நல்லா புரியக்கூடிய வகையில் பொறுமையாக தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் ஒன்றும் ரொம்ப சிரமப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், நிறைக்கு போயிடலாம். சரிங்களா? நிறைனா என்னங்க, ரொம்ப நிறையா இருக்கும் அதுவாங்க சார் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு. சரிங்களா? ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. அந்த பொருள் வந்து ஒரு இரும்பு குண்டு, ஏதோ ஒரு பொறி உருண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பொறி உருண்டை. அந்த பொறி உருண்டையில் பருப்பொருட்கள் எவ்வளவு இருக்குது? பருப்பொருட்கள் ஒன்றும் இல்லைங்க, அது வந்து திண்மமா, திரவமா அப்படின்றது ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே என்ன துகள்கள் அதிகமாக இருக்கோ அதுதாங்க நிறை. சரிங்களா? ஓகே, இப்போ நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மாக எந்த குறியீடு மூலிமா குறிக்கிறோம்? கீ அப்படின்ற குறியீடு மூலிமா குறிக்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையை பொறுத்த வரைக்கும் நிறையின் மேல் செயல்படக்கூடிய புவி ஈர்ப்பு விசை தாங்க நம்ம எடைன்னு சொல்கிறோம். அப்போது நிறையும் எடையும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் தான், ஆனால் இடத்திற்கிடம் 2 பேருமே மாறுபடுவாங்க. சரிங்களா? நிறை அப்படின்றது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் எடைன்றது இடத்திற்கிடம் மாறுபடுவார்கள். இடத்திற்கிடம்னா பிளானட்டுக்கு பிளானட், கோள்களுக்கு கோள்கள் மாறுபடுவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? உங்களுக்கு அடிக்கடி நிறைக்கும் எடைக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஷின் மூலியமாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு நேர் தகவல் இருக்கும். இது ரொம்ப முக்கியங்க. பூமியின் மீது ஒரு பொருளுடைய எடை எதுக்கு சிமிலராக இருக்குமா? அதன் நிறைக்கு நேர்த்தகவல் இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் இருக்குதுன்னா அந்த பொருளுடைய எடை எதை பொறுத்து இருக்கும்? அந்த பொருள் இருக்கக்கூடிய நிறையை பொறுத்து இருக்கும். நிறைன்னு என்னங்க, ஒரு பொருளில் எவ்வளவு மாஸ் இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, அது எவ்வளோ நிறை இருக்குது அதை பொறுத்து தான் அதனுடைய எடை மாறும். சரிங்களா? அப்போ நிறையும் எடையும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ நிறை எவ்வளவு இருக்கோ அதுதான் எடையை தீர்மானிக்கும். ஆனால் எடை என்பது பூமியில் மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும். இதை தூக்கிட்டு போய் நிலாவுக்கு போயிட்டிங்கன்னா அங்கே எடை மாறும், ஆனால் நிறை என்பது மாறவே மாறாது. அப்போது நிறைக்கும் எடைக்கும் என்ன சார் சம்மந்தம், என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நிறை விசஸ் எடை. பார்த்துக்கோங்க, நிறைனா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பொருளில் எவ்வளவு துகள்கள் இருக்குது, எல்லா துகள்களால் ஆனது தானே ஒரு பொருள். ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு துகளாக ஒன்றா சேர்ந்தால் தான் நமக்கு சாக் பீஸ் கிடைக்குது. அப்போ எவ்வளோ துகள்கள் அதில் இருக்கோ அதுதாங்க நிறை. சரி, அந்த நிறை எவ்வளவு இருக்கோ அதுதாங்க நமக்கு கிடைச்சது எடை. சரிங்களா? இப்போ ஒரு சாக் பீஸ் எடுத்துகிட்டு பூமியில் எடை வச்சு அளக்குறோம். ஒரு சாக் பீஸ் வந்து ஒரு 10 கிராம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 10 கிராம் வந்துச்சா, அதை எடுத்து க்ரஷ் பண்ணி அரைச்சி பொடி பண்ணி ஒரு சின்ன ஒரு குப்பியில் போட்டு அடைச்சிக்கிட்டோம். குப்பின்னா சின்னதாக ஒரு பீக்கரில் அடைச்சி வச்சிட்டோம். ஃபுல்லாகிடுச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க, இதே சாக் பீஸ் எடுத்துகிட்டு போய் 3க்கு போங்க, நிலாவுக்கு போயிட்டீங்க. நிலாவுக்கு போயிட்டு அங்கே எடையை வச்சு அளக்குறீங்க. ஒரு சாக் பீஸ் வந்து டிஜிட்டல் வெயிட் கேஜியில் வச்சு அளக்குறீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இதே எடை வருமா? 10 கிராம் வருமா? வராது. 10 கிராம் வராது. 1 கிராம் வச்சுக்கோங்க. 1 கிராம் 2 கிராம் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். அங்கே எடை பார்த்திங்களா மாறுபடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிலாவில் ஈர்ப்பு விசை ரொம்ப ரொம்ப கம்மி. எத்தனை வேலை கம்மின்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் இருக்கக்கூடிய அளவோடு கம்பேர் பண்ணி போகும்போது 6ல் 1 பங்கு தாங்க நிலாவில் அந்த கிராவிட்டியாக இருக்குது. 6ல் 1 பங்கு தான் நிலாவில் கிராவிட்டியாக இருக்குது. சரிங்களா? நம்ம 6 கிலோ இருக்கிறோம் அப்படின்னா நிலாவில் 1 கிலோ தான் இருப்போம். இங்கே பூமியில் 60 கிலோ நம்மளுடைய பாடி வெயிட் அப்படின்னா அங்கே எவ்வளோ இருப்போம்? நிலாவில் 10 கிலோ தான் இருப்போம். சரிங்களா? இது ஒரு காமனான விஷயம், இதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிலாவில் எடை மாறுபடுதுங்களா? ஏன்னா நிலாவில் வந்து ஈர்ப்பு விசை கம்மியாக, ஆனால்
எடை மாறுமே தவிர அந்த சாக் பீஸை அரைச்சி க்ரஷ் பண்ணி நுணுக்கி தூளாக்கி ஒரு குப்பியில் போட்டு அடைச்சிங்கன்னா அதுவும் ஃபுல்லாயிரும் முன்னாடி. சரிங்களா? இப்போ எப்படி நம்ம பூமியில் வந்து க்ரஷ் பண்ணி ஒரு குப்பியில் போட்டு அடைச்சோம் சாக் பீஸ், அதே மாதிரி இங்கேயும் அடைச்சி வச்சிடலாம். ஏன்? துகளின் எண்ணிக்கை மாறுபடுமா? துகள்களின் எண்ணிக்கை மாறாது மாறாது மாறாது. அப்போ துகள்களின் எண்ணிக்கை அப்படின்னாலும் அந்த நிறைகளின் எண்ணிக்கை அப்படின்னாலும் எல்லாமே ஒன்று தான். எனவே எடை என்பது இடத்திற்கிடம் மாறுபடும், நிறை என்பது மாறாது மாறாது மாறாது. அப்போது நிறைன்றது நம்ம என்னென்னு சொல்லி இங்கிலீஷில் மாஸ். செம்ம மாசுமா சொல்கிறோமா? அதுதான். ஓகேங்களா? சரி, அதுக்கு ஒரு உதாரணமாக கீழே வந்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. என்னென்னா நான் சொன்ன விஷயந்தான், பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவுங்க. சரிங்களா? எனவே அங்கே எடை வந்து குறைவாக இருக்கும். எங்கே? நிலவில். பூமியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிலவில் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? நடக்க முடியாது, ஜம்ப் பண்ணி தான் போயாகணும். ஓகே, இரண்டிலும் நிறை சமமாக இருக்கும். ஆமாம், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நிறை எங்கேயுமே மாறாது. நிலவில் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை போல 1/6 தான் இருக்கும். எனவே நிலவில் ஒரு பொருள் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? என்ன பண்ணிக்கலாம்? நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கே எர்த்துன்னு போட்டுட்டு இங்கே நிலா ஒரு 3 போட்டுக்கோங்க. இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, எடை போட்டுக்கோங்க. இங்கே 1/6. ஓகே, நிலாவில் 1/6. நிறை எர்த்துலையும் சேம், 3லையும் சேம் அப்படின்னு போட்டுக்கோங்க. இது போதும். சரிங்களா? ஓகே, ரொம்ப சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணலை. ஓகேங்களா? சரி, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள். இப்போ எடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்தெந்த அலகில் நம்ம அலகலாம் பார்த்திங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எடை வந்து பார்த்திங்கன்னா எடையை டன் அல்லது மெட்ரிக் டன் என்ற அலகில் அடக்கலாம். இதை ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய அலகு வெயிட்டை. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 1000 மில்லிகிராம் = 1 கிராம், 1000 கிராம் 1 கிலோகிராம், அதுவே 1000 கிலோகிராம்னா 1 டன். 1 டன்னாலும் ஒன்று தான், 1 மெட்ரிக் டன் அப்படின்னாலும் ஒன்று தான். சரிங்களா? ஓகே, பென் வந்து சரி எழுத மாட்டேங்குது, சாரி. ஓகேங்களா? அப்போது இப்போ நீங்கள் மோஸ்ட்லி இந்த மில்லிகிராம் அப்படின்றதெல்லாம் எங்கே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, அந்த நகைக்கடைகளில் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. 1 கிராம் புள்ளி ஒரு 2 மில்லிகிராம் வருதுங்க அப்படின்ற மாதிரி செய்கூலி சேதாரத்தெல்லாம் கழிக்கிறதுக்கு என்னென்னமோ சொல்லுவாங்க. அதை பெரும்பாலும் மில்லிகிராம் அப்படின்ற வார்த்தை நம்ம எங்கே கேள்விப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடைகளில் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். அடுத்து கிராம், அதுவும் மேக்ஸிமம் மளிகை கடைகள்லேருந்து நகைக்கடைகள்லேருந்து எல்லாமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். 1000 கிலோகிராம் 1 டன் அப்படின்றது இந்த சிமெண்ட் குடோனு, அப்புறம் இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி, இந்த கரும்பு உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்களில் இந்த டிராக்டரில் வச்சு டன் வெயிட் கேஜிலாம் பார்ப்பாங்க இல்லையா, வே பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டன் அப்படின்ற வார்த்தை அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? வெயிட் பிரிட்ஜ். சரிங்களா? இதை வந்து தமிழில் வே பிரிட்ஜ்னு சொல்லி அங்கங்கே ஒரு விளம்பர பலகை வச்சுருப்பாங்க. வே பிரிட்ஜ்னால் ஒரு டிராக்டர் நிறைய கரும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டிராக்டருடைய டோட்டல் வெயிட் எவ்வளவோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எடை தான் வந்து கரும்பினுடைய வெயிட். அப்போ எத்தனை டன் கரும்பு இருக்கோ அதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுவாங்க, ஃபேக்ட்ரியில் கொட்டி அந்த எத்தனை டன் கரும்பு எடை இருக்கோ அதுக்கு தகுந்த காசை வாங்கிட்டு வந்துடுவாங்க விவசாயிகள். அவ்வளோதாங்க. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்போது அடுத்து பாருங்கள், இப்போது எடை அளப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சில இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவான ஒரு தராசு, இது ரொம்ப பழமையான தராசுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் புதுசாக வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குழந்தைங்களாம் வச்சு விளையாண்ட ஒரு பொருள். சரிங்களா? இதை வந்து கிராமங்களில் அந்த தேங்காய் தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் கொட்டாங்குச்சி சம்திங் சொல்லுவாங்க. அதெல்லாம் அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, விளாண்டுருக்காங்க. அப்புறம் மின்னணு தராசுலாம் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக இப்போ மாடர்ன் டெக்னாலஜியில் ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இதுக்கு வந்து எடைக்கல் தேவையில்லை. எவ்வளோ பொருள் வைக்கிறோமோ அந்த பொருளுடைய அந்த கூடையில் வச்சு அளக்கிறோம் அப்படின்னா கூடையினுடைய மொத்த வெயிட் வந்து அதில் மைனஸ் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் ஆஃப் தக்காளி வெஜிடபிள்ஸுடைய வெயிட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி எவ்வளோ கேஜின்றது அது மென்ஷன் பண்ணிடும். ஓகேங்களா? சரி, எடைகள் பற்றி இன்ஃபர்மேஷன் முடிஞ்சுது. அடுத்து பாருங்கள், காலத்தை பொறுத்த வரைக்கும் இரவு பகலாகவும் பகல் இரவாகவும் மாறுகிறது. இந்த மாற்றத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம், காலம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காலத்தை அளவிட நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், கடிகாரத்தை தான் பயன்படுத்தி ஆகணும். கடிகாரம்ன்றது வாட்சாக இருக்கலாம், ஒரு கடிகாரமாக இருக்கலாம், ஒரு டிஜிட்டல் வாட்சாக இருக்கலாம், இல்லை அனலாகாக இருக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்து வாட்சை பயன்படுத்தி என்ன பண்ணி ஆகணும், காலத்தை கணக்கிட வேண்டும். சாரி, எனக்கு வாய்க்கு வர மாட்டேங்குது. ஓகே, இப்போ அந்த வாட்சுக்கு ஒரு இங்கிலீஷ் சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா குரோனோமீட்டர். நீங்கள் என்ன வாட்ச் வேணால் யூஸ் பண்ணுங்கள், டிஜிட்டல் வாட்ச் யூஸ் பண்ணலாம், சொனாட்டாவோ டைட்டனோ இல்லை ஆனலாகோ, முள் வச்சு கடிகாரமோ முள் இல்லாத கடிகாரமோ இல்லை ஸ்மார்ட் வாட்ச் எதாவது. ஆனால் பொதுவாக ஒரு வாட்சுக்கு என்னங்க சயின்டிஃபிக் நேம், குரோனோமீட்டர். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஓகே, இதை பார்த்துக்கோங்க.
குரோனோமீட்டர் பொறுத்த வரைக்கும் காலத்தை கணக்கிட பயன்படுத்தக்கூடிய ஒரு அறிவியல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதுக்கு பேர் நம்ம வாட்சுன்னு பேர் வச்சுருக்கோம். உன்னுடைய நாடி துடிப்பனை இது சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க, இது தேவையில்லை, சும்மா ஸ்கூல் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பொருந்தும். ஓகே சரி, அந்த காலத்தில் மக்கள் பயன்படுத்தப்பட்ட பழங்கால கடிகாரங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம், சூரிய கடிகாரம் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியோட நிழலில் வச்சு அவங்க டைம் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மணல் நிரப்பப்பட்ட சிறிய துளையுடைய பாத்திரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, அப்போ அந்த காலத்திற்கான டைம் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மணல் கப்பலில் தங்கத்துகள்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, தங்கத்துகள்கள்லாம் சைனாவிலையும் சரி, இப்போ வந்து எகிப்திலையும் சரி, இப்போ வரைக்கும் அதை நடைமுறையில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணல் கடிகாரம் அப்படின்றது இப்போ வந்து எல்லாருமே கிஃப்ட்டாக எல்லாருமே ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபெமிலியராக ஒரு கிஃப்ட்டாக வந்துருச்சு. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா தங்கத்துகள்கள் மாதிரி ஒரு அரிசி என்ன சொல்கிறது, ஒரு மணல் துகள்கள் மாதிரி லைட்டாக கொட்டும், சின்ன சின்ன அரிசி துகள் மாதிரி. இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 60 செகண்ட்ஸ் ஒரு 50 செகண்ட்ஸ் டைம் இருக்கும், அது வந்து கொட்டிடும், திரும்ப ரொட்டேட் பண்ணி வைப்பாங்க, மறுபடியும் அதுலேருந்து கொட்டும். ஓகேங்களா, ஓகே இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போதுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம 7th புக் பேஸ் பண்ணி அதனுடைய பேலன்ஸ் இருக்கக்கூடிய 7 எஸ்ஐ யூனிட் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளுடைய சேனல் டிஎன் புக் ரீடர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எனது டவுட் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்யூ.